வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 2ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள், விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில் அக்டோபர் 1ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. Where was the International Literature Festival உன்மேஷா held? உன்மேஷா சர்வதேச இலக்கிய விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு பாட்னா பீகார்ல. அடுத்த கேள்வி, where was the second national mediation conference held? இரண்டாவது தேசிய மத்தியஸ்த மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா புவனேஸ்வர் ஒடிசால. அடுத்த கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர், இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த புற்றுநோயியல் ஆராய்ச்சி மற்றும் பராமரிப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா கோவால. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, சேம் ஹார்ட் சேம் வேர்ல்ட் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா மனிஷா ரமேஷ். அடுத்த கேள்வி, சர்வதேச காஃபி தினம் அக்டோபர் 1. அதே மாதிரி வெஜிடேரியன் டே அக்டோபர் 1. நெக்ஸ்ட் முதியோர் தினம் ஓல்டர் பர்சன்ஸ் டேயும் அக்டோபர் 1. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. அக்டோபர் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம்ம நேஷனல் நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஸோ நேஷனல் நியூஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், நீங்க எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிற மாதிரியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ். இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி நமக்கு எந்த எக்ஸாம்ல எந்த கேள்வி வராது. லாஸ்ட் 1 இயர் அப்படிதான் இருந்திருக்கு. நம்ம அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கும், பார்க்கலாம். லாஸ்ட் நடந்த குரூப் 2 ப்ரூஃப் வீடியோ வரைக்கும் இருக்கும். இது போக நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுப்போம். இது போக தமிழரசு மந்த்லி மேகசினுடைய ஜிஸ்ட், அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுவோம். அது போக பாலிசி நோட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மாசம், மொத்தம் 12 மாசத்துக்கு 12 டிபார்ட்மெண்ட் வரும். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 899 இந்த நம்பர் 7604905977 இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நம்பருக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் வேற நம்பர் அனுப்புறேன். இதுல அக்டோபர் 2025 இருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் கவர் ஆயிடும். மெட்டீரியல் பைலிங்குலா இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும், பைலிங்குலா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே, நம்ம கிளாஸ் போயிடலாம். ஸோ இப்போதான் ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு கண்டென்ட் பார்த்தோம். சைல்டு மேரேஜ் இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குழந்தை திருமணம் கம்மியாயிருக்கு. அதுலயும் அஸ்ஸாம்ல 84% கம்மியாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு கண்டென்ட் இதே மாதிரி, வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் லொகேட்டட், அதாவது இந்தியாவின் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எங்கு அமைந்துள்ளது. அதாவது ஒரு மாவட்டத்தை குழந்தை திருமணமே இல்லாத மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாவட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா பாலோட். ஓகேவா, பலோட் அப்படின்னு எழுதிக்கலாமா. பலோட் அப்படிங்கிற மாவட்டம். இந்த பலோட் அப்படிங்கிற மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு. ஸோ பலோட் மாவட்டம் தான் இந்தியாவின் முதலா இருக்கக்கூடிய குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் பலோட். இப்போ நம்ம இந்த சைல்டு மேரேஜ் பற்றி கொஞ்சம் விஷயம் பார்க்கலாம். இந்த சைல்டு மேரேஜ் தடுக்கிறதுக்காக, அதாவது மொத்தமாக அறவே ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசுலேருந்து ஒரு கேம்பெயின், ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா பால் விவா முக்த் பாரத் கேம்பெயின். ஓகேவா, அதாவது சைல்டு மேரேஜ், பால் விவானா சைல்டு மேரேஜ், விவானா மேரேஜ், சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா. சைல்டு, ஸோ இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியான்னு எழுதலாம். பட் ஆனால் இது இப்படி தான் நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா, தமிழில் குழந்தை திருமணம் இல்லாத பாரதம், குழந்தை திருமணம் இல்லாத பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நவம்பர் 27, 2024 ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அமைச்சகம், எந்த மினிஸ்ட்ரி இதை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது பெண்கள் மற்றும்
குழந்தை நலத்துறை இருக்காங்கல்ல, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. இது உங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன, சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேம்பெயினுடைய. அப்போ இந்த கேம்பெயின் பற்றி கேட்டாங்கன்னா எப்போ ஆரம்பிச்சாங்க, எங்கே எப்போ ஆரம்பிச்சாங்க, இது வந்து எந்த அமைச்சகம், உங்களுடைய நோக்கம் சைல்டு மேரேஜை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி வந்து குழந்தை திருமணத்துக்காக சட்டம்லாம், குழந்தை திருமண தடை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை திருமண தடை சட்டம், ஓகேவா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2006. இதை நம்ம பார்த்தோம் 2006, ஓகேவா. ஸோ ஆக்டை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இது 2006. இப்போ சத்தீஸ்கர், ஸோ சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு சத்தீஸ்கருடைய மாநில விலங்கு, மாநில பறவை, ஸ்டேட் அனிமல் அண்ட் ஸ்டேட் பேர்ட், ஓகேவா. ஸோ ஸ்டேட் அனிமல் அண்ட் ஸ்டேட் பேர்ட் என்னெல்லாம் அப்படின்னா, ஸ்டேட் அனிமல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அங்கே வந்து வைல்டு வாட்டர் பஃபலோ, அதாவது வைல்டு வாட்டர் பஃபலோனா அதாவது எருமை மாடு, ஓகேவா, அதாவது காட்டில் இருக்கக்கூடிய நீர் எருமை மாடு, காட்டில் இருக்கக்கூடிய நீர் எருமை மாடு தான் சத்தீஸ்கருடைய மாநில விலங்கு. அப்போ சத்தீஸ்கருடைய மாநில பறவை பேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹில் மைனா அப்படின்னு சொல்றாங்க. ஹில் மைனா அப்படிங்கிற ஒரு பறவை, ஹில் மைனா, வைல்டு வாட்டர் பஃபலோ, ஒன்றும் இல்லை, எருமை மாடும் மைனாவும் தான் வந்து அங்கே உள்ள மாநில விலங்கு, மாநில பறவை. இந்த மாநில விலங்கு பறவை கண்டென்ட்லாம் நம்ம வந்து கொஞ்ச நாள் பார்ப்போம். அதாவது வந்து இப்போ நேற்று ஒரு 2-3 மாநிலங்களுக்கு பார்த்தோம், இன்னைக்கு ஒரு 2-3 மாநிலங்களுக்கு பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த ஒரு மாதத்தில் அங்கங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ஸ்டாட்டிக் பார்ட்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து அக்டோபர்லேருந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் பார்ட்டு எல்லாத்தையும் நமக்கு கவர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இதனுடைய சிஎம் யார், இதில் வந்து இவங்க எந்த கட்சி, அந்த கட்சியினுடைய சின்னம் என்ன, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே எல்லாமே ஓவராலாக கவர் ஆகிடும், ஓகேவா. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, NCRB அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிற உள்ள போய் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 2023ல் எந்த மாநிலங்களில், எந்த நகரங்களில், எந்த மெட்ரோ நகரங்களில் வந்து அதிகப்படியான வன்முறை கலவரங்கள், அதாவது வன்முறை நிகழ்வுகள், வயலண்ட் கிரைம்ஸ், ஓகேவா, வன்முறை குற்றங்கள் வந்து எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ விச் ஸ்டேட் ரிப்போர்ட்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வயலண்ட் கிரைம்ஸ், அதிக வன்முறை குற்றங்கள் நிகழ்ந்த மாநிலம் எது. நம்மளுடைய மெட்டீரியலில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட் இருக்கும், சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும். இது போக இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு தான் நம்ம மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இந்த வயலண்ட் கிரைம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற உள்ள போய் பார்த்துடலாம். முதல்ல இந்த ரிப்போர்ட்டை யார் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா NCRB அப்படிங்கிற அமைப்பு, ஓகேவா. NCRB அப்படின்னா யார் அப்படின்னா நேஷ்னல், இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் இப்போ கேட்குறாங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிறது தமிழில் வந்து தேசிய குற்றப்பதிவு பணிவகம், ஓகேவா. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இங்கே உள்ள இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனில் என்னென்ன FIR போடுறாங்க, இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து மொத்தமாக ஒரு ரெக்கார்டு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த NCRB. இப்போ ஸ்டேட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா SCRBன்னு இருக்கும், அதாவது மாநில குற்றப்பதிவு பணியகம்னு. அதாவது என்னென்ன கேஸ் ரிப்போர்ட் ஆகுதோ அது எல்லாமே அங்கே இருக்கும். இந்த அமைப்பு வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ல் எந்த அமைச்சகம் கீழே வரும் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் கீழே தான் வரும், ஓகேவா. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். இப்போ இந்த அமைச்சகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து 2023க்கான டேட்டா தான் இப்போ சொல்கிறாங்க. 2023ல் வயலண்ட் கிரைம்ஸ், அதாவது வன்முறை குற்றங்களில் முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா மணிப்பூர். கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மணிப்பூரில் வந்து அந்த மீட்டீஸ், கூக்கீஸ் இவங்க பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து அதிகப்படியான வன்முறை பிரச்சனைகள் நிறைய இருக்கு மணிப்பூர். ரெண்டாவது இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம், ஓகேவா. அப்போ மணிப்பூர், அஸ்ஸாம். இதே நீங்கள் மெட்ரோ நகரங்கள் எடுத்துட்டீங்க, மெட்ரோ நகரங்கள்னா இப்போ சென்னை, மும்பை, டெல்லி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் இதில் வந்து முதலிடத்தில் எங்கே குற்றங்கள் அதிகமாக முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா டெல்லிக்கு அடுத்தது மும்பைக்கு அடுத்தது பெங்களூர், ஓகேவா. ஸோ இதான் முதல்
3 இடங்கள். இங்கே தான் வந்து வன்முறை குற்றங்கள் வயலண்ட் கிரைம்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த 2023 இந்த குற்றங்கள் நடந்த ரிப்போர்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது 2022 காட்டிலும் இப்போ குற்ற செயல்கள் வந்து அதிகமாயிருக்கு, குற்றங்கள் வந்து அதிகமாயிருக்கு, கிரைம் ரேட் அதிகமாயிருக்கு. ஆனால் அந்த பேட்டர்ன் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பேட்டர்ன் மாறி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த ரேப்பாக இருக்கட்டும், டவுரி டெத்தாக இருக்கட்டும், அதாவது வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், இல்லை வந்து பாலியல் கற்பழிப்பு வழக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கம்மியாயிருக்கு. அப்போ எந்த மாதிரி கேஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைபர் குற்றங்கள், சைபர் கிரைமாக இருக்கட்டும், அதே மாதிரி அர்பன் கிரைம்ஸ்னால் நகர்ப்புறத்தில் நடக்கக்கூடிய அந்த குற்றங்களும் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ரேப்பு டவுரியெல்லாம் கம்மியாகி சைபர் கிரைம், அர்பன் கிரைம்லாம் பெருசாகுது, ஐ மீன் அதெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து என்சிஆர்பி இந்த டேட்டா எல்லாமே டீட்டெயிலாகிட்டு. இப்போ மணிப்பூர் பற்றி பார்த்தலாம். மணிப்பூருடைய மாநில விலங்கு, ஸோ மணிப்பூருடைய மாநில விலங்கு வந்து சங்காய். ஓகேவா, சங்காய் அப்படிங்கிறது ஒரு வகையான மான். சங்காய் அப்படிங்கிறது ஒரு வகையான மான். இதுதான் அவங்களுடைய மாநில விலங்கு. ஓகேவா, ஸோ இவங்களுடைய மாநில பறவை பேர்ட் என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹியூம் பெசன்ட். மிஸ்ஸஸ் ஹியூம் பெசன்ட் அப்படிங்கிறது, ஹூம் பெசன்ட் அப்படிங்கிற ஒரு பறவை தான் வந்து இவங்களுடைய மாநில பறவை. ஸோ மிஸ்ஸஸ் ஹியூம் பெசன்ட், அன்னி பெசன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அன்னி பெசன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏஓ ஹியூம் அன்னி பெசன்ட்டை சேர்த்து ஹியூம் பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ மாநில விலங்கு வந்து சங்காய் அப்படிங்கிறது ஒரு வகையான மான். ஓகேவா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குல்ல. அதாவது இது வந்து எதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதாவது இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. அதாவது உலகத்திலே வந்து பெரிய அளவில் வந்து இந்த பூக்களை வச்சு பண்ண டெக்கரேஷனில் கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கு இந்த டெக்கரேஷன். நிறைய மக்கள் இருக்காங்க. இது என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா, ஏதாவது ஃபெஸ்டிவலா, எங்கே நடக்கும், இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் த பத்துகாமா ஃபெஸ்டிவல்? பத்துகாமா பண்டிகை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? பத்துகாமா பண்டிகை வந்து தெலுங்கானாவில் தான் கொண்டாடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூக்கள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா, அதாவது ஒரு ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல். ஓகே, ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா முழுக்க நமக்கு பூக்களால் வச்சு செய்யக்கூடிய ஒரு திருவிழா. ஓகேவா, இது வந்து முக்கியமாக வந்து பெண்கள் கலந்துப்பாங்க, நிறைய விமன் அதிகமாக கலந்துப்பாங்க. இது வந்து ஒரு 9 நாள் ஃபெஸ்டிவல், 9 days ஃபெஸ்டிவல். எப்படி நம்ம நவராத்திரி கொலுவெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த பத்துகாமா அப்படிங்கிறது ஒரு 9 நாள் ஃபெஸ்டிவல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கௌரி அதாவது ஒரு கடவுள் கௌரி அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்க, காடஸ் கௌரி. அவங்களுக்கு வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணக்கூடியது பத்துகாமா. ஸோ இதில் வந்து 2 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது கின்னஸ் ரெக்கார்ட், 2 கின்னஸ் ரெக்கார்டு வந்து எதுக்கு அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃப்ளோரல் டெக்கரேஷன். அதே மாதிரி இந்த விமன், அதாவது அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதிக அளவில் விமன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஈவெண்ட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு? தெலுங்கானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தெலுங்கானாவுடைய மாநில விலங்கு, மாநில பறவை. ஸோ தெலுங்கானாவுடைய மாநில விலங்கு ரொம்ப சிம்பிள், என்ன அப்படின்னா மான். தெலுங்கானாவுடைய மாநில பறவை என்னது? மான். தெலுங்கானாவுடைய மாநில விலங்கு, மாநில பறவை என்ன அப்படின்னா இந்தியன் ரோலர் அப்படிங்கிற ஒரு பறவை. இந்தியன் ரோலர். இந்த இந்தியன் ரோலர் அப்படிங்கிற பறவை வந்து தெலுங்கானா மட்டும் இல்லை, அதாவது இந்தியாவில் மொத்தம் 3 மாநிலங்களுக்கு இது வந்து மாநில பறவை. ஓகேவா, ஒன்று தெலுங்கானா, ஓகேவா, இன்னொன்று கர்நாடகா, இன்னொன்று ஒடிசா. இந்த 3 மாநிலங்களுக்கு இந்த இந்தியன் ரோலர் அப்படிங்கிறது தான் மாநில பறவை. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கர்நாடகா, ஒடிசாலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம அந்த கௌர் அப்படிங்கிறது காட்டெருமை வந்து, இப்போ காட்டெருமை வந்து நமக்கு கோவாவுக்கும் பீகாருக்கும் பார்த்தோம். இப்போ வந்து இந்த அதே மாதிரி இது வந்து இந்த நீர் எருமை வந்து நம்ம வந்து சத்தீஸ்கர் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு படிச்சிட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ். ஸோ அவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்காரு?
சந்திரபாபு நாயுடு இருக்காரா? சந்திரபாபு நாயுடுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ விச் ஸ்டேட் வந்து குளோபல் டூரிசம் அவார்ட் 2025 உலக சுற்றுலா விருது 2025 வென்ற மாநிலம் எது அப்படின்னா நமக்கு ஆந்திர பிரதேஷ். ஆந்திரா தான் வந்து உலக சுற்றுலா விருது 2025 வாங்கியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் தான் செப்டம்பரில் நமக்கு சுற்றுலா தினம் பார்த்தோம். ஓகேவா? அதாவது உலக சுற்றுலா தினம், அதாவது வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 27. ஓகேவா? செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம். அதே இது நமக்கு வந்து தேசிய சுற்றுலா தினம் நம்ம இந்தியாவில் நேஷனல் டூரிசம் டே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது நமக்கு ஜனவரி 25. இந்த ஜனவரி 25 நான் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்போம். இந்த ஜனவரி 25 வந்து தேசிய வாக்காளர் தினம். அதாவது வாக்களிக்க லீவ், அதாவது ஓட்டு போட லீவ் கொடுத்தா எல்லாரும் ஊருக்கு ஓடிடுவாங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல, சென்னையில் சொல்கிறேன், நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓட்டு போடுறது லீவு, டூரு போகிறது. ஸோ அதனால் வந்து தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25, வாக்காளர் தினம் 25. இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சுற்றுலா தினம், அதே மாதிரி தேசிய சுற்றுலா தினம். இது வந்து நம்ம வந்து ஆந்திரா. நம்ம ஆந்திரா பற்றி சமீபத்தில் இன்னொரு நியூஸும் பார்த்தோம். ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு, அதாவது தூய்மை பணியாளர்கள், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் கவர் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 1 crore. அதாவது இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து அவங்க வேலை பார்க்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பங்களுக்கு 1 கோடி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் ஆக்கியிருக்காங்க, அங்கே 1 கோடி ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரபாபு நாயுடு இப்போ தான் பார்த்தோம். சந்திரபாபு நாயுடு தான் இந்தியாவுடைய ரிச்சஸ்ட் சீஃப் மினிஸ்டர், அதாவது பணக்கார முதல்வர். எவ்வளோ அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னா 933 கோடி, 931 crores அப்படிங்கிறது. சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி, அதாவது ஆந்திராவில் எந்த கட்சி ஆட்சி செய்யுது அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சி. ஓகேவா? தெலுங்கு தேசம் பார்ட்டி, தெலுங்கு தேச கட்சி தான் வந்து அங்கே வந்து ஆட்சி செய்யுது, தெலுங்கு தேசம் கட்சி. இந்த கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் தான் இந்த கட்சியினுடைய சின்னம். ஓகேவா? டன். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கு அடுத்தது வந்து நமக்கு இப்போ ஆந்திராவுடைய மாநில விலங்கு, மாநில பறவை நம்ம பார்க்கலாம். மாநில விலங்கு வந்து இதுவும் ஒரு வகையான மான், பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு மான். பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு வகையான மான், பிளாக் பக் அப்படிங்கிறது. அதே மாதிரி மாநில பறவை பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் ரிங்டு பேரக்கீட், அதாவது ஒரு வகையான கிளி. ஓகேவா? அதாவது வந்து நமக்கு வந்து ரோஸ் கலரில் ரிங் இருக்கக்கூடிய ஒரு வகையான கிளி தான் வந்து மாநில பறவை. ஓகேவா? பிளாக் பக் அப்படிங்கிற மான், இது கிளி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆந்திராவுடையது. ஸோ ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சரியா? தெலுங்கானாவில் மான், இதுவும் ஒரு வகையான மான், பிளாக் பக்கு. இது வந்து கிளி, அங்கே வந்து இந்தியன் ரோலர். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களில் எத்தனை பேர் படிக்கும்போது என்சிசியில் இருந்திருக்கீங்க? ஸ்கூலில் சரி, காலேஜில் சரி. அந்த என்சிசியுடைய டைரக்டர் ஜெனரலாக வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா என் காலேஜ் அனுபவம் என்ன அப்படின்னா, நான் காலேஜில் போய் எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே ஏசி டெக் கேம்பஸ் சென்னை, அங்கே படிக்கும்போது என்ன அப்படின்னா வந்து முதல்ல அட்மிஷன் போகிறோம். அட்மிஷன் போகும்போது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னு சொன்னோடனே என்சிசி ஆர்மி இருக்குது, என்சிசி நேவி இருக்குது, அப்புறம் ஒய்ஆர்சி என்எஸ்ஓ, ஒய்ஆர்சி என்எஸ்எஸ் என்எஸ்ஓ அப்படின்னு. அப்போ அங்கே போனோடனே கொஞ்சம் சீனியர்ஸ் வந்தாங்க, உனக்கு வந்து எங்கேயுமே போகாமல் ஜாலியாக இருக்கணுமா, என்எஸ்ஓவில் வந்து ஜாயின் பண்ணி எந்த வேலையுமே இருக்காது, இல்லைன்னா புல் பிடுங்க விட்டுருவாங்க, ரத்தம் எடுக்க விட்டுருவாங்க, என்சிசிலாம் வந்து நீ பெரைடு போயே வந்து உனக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்எஸ்ஓவில் கொண்டு சேர்த்து விட்டாங்க. அப்படி என்எஸ்ஓ, அதனால் என்சிசி பற்றி பெரிய அளவுக்கு உள்ளே என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு மாதிரி ஹேட் கட்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணி, ஆனால் ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும் அந்த பரைட் போகிறது இவங்கெல்லாம் பார்க்கும்போது. இப்போ இந்த என்சிசியுடைய வரலாறுலாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்சிசி, இப்போ என்சிசியுடைய இயக்குனர் ஜெனரலாக வீரேந்திர வாட்ஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். என்சிசி என்ன அப்படின்னா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், அதாவது தேசிய மாணவர் படை. நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் அப்படிங்கிறது தேசிய மாணவர் படை. தேசிய மாணவர் படை தான் நமக்கு நேஷனல் கேடட் கார்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு யூத் வாலண்டரி ஆர்கனைசேஷன் மாதிரி. அதாவது நம்மளுடைய இந்திய இராணுவம், இப்போ இந்தியன் ஆர்மி, நேவி, அதாவது இந்திய கடற்படை, கப்பற்படை, இந்திய இராணுவம், இவங்களுடைய ஒரு யூத் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் இந்த தேசிய மாணவர் படை அப்படிங்கிறது. அதாவது இப்போ ஏதாவது இந்தியாவில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா இந்த தேசிய மாணவர் படை, அதாவது வந்து
ஆர்மியில் எல்லாரும் சண்டைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தது இன்னும் ஆள் தேவை அப்படின்னா இந்த என்சிசியில் இருந்து ஆளை கூப்பிடுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கானது. இது எப்போ முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1948 1948 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து இதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்சிசி சட்டம் அப்படின்னு இருக்கு. 1948 தான் அதையும் கொண்டு வந்தாங்க. இந்த என்சிசி அப்படிங்கிறது ஒரு குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து உருவாக்கப்பட்டது. ஹெச்என் குன்ஸ்ரு அப்படிங்கிற ஒரு குழு, குன்சுரு அப்படிங்கிற இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த என்சிசி அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. ஆக்சுவலி என்சிசி அப்படிங்கிறது வந்து முன்னாடியே உள்ளது. அதாவது வந்து யூனிவர்சிட்டி காப்ஸ், அதாவது பல்கலைக்கழக மாணவர் படை அப்படின்னு இருந்து, பல்கலைக்கழக மாணவர் படை, யூனிவர்சிட்டி காப்ஸ் அப்படின்னு இருந்து பல்கலைக்கழக படை அப்படின்னு World War I டைமில், ஓகேவா, 1917 வந்து இதை உருவாக்குனாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்திய இராணுவ சட்டம், அதாவது இந்திய பாதுகாப்பு சட்டம்னு இருக்கும், இந்தியா டிஃபென்ஸ் ஆக்ட் 1917 படி முன்னாடியே உருவாக்கி இருப்பாங்க இந்த யூனிவர்சிட்டி காப்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அதை வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு சரி இது நல்லா இருக்கு, நம்ம வந்து நமக்கும் வந்து தேவைப்படும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டு இந்த கமிட்டி அடிப்படையில் இது நேஷனல் கேடட் காப்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து என்சிசி உடைய வரலாறு. என்சிசி உடைய வரலாறு இதுதான். 1948 ஜூலை 15 ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஆக்சுவலி நமக்கு இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 போனீங்க அப்படின்னா என்சிசினே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சில பேர் தெரிஞ்சவங்க சொன்னது என்ன அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரிக்ட்டு தாண்டி டிசிப்ளினாக இருக்கணும், டைமுக்கு வரணும், ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணணும், ப்ராப்பரான ஹேர் கட் பண்ணணும். அதாவது நம்ம போய் பார்க்க போகிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை தான், ஆனால் அங்கேயுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சில இடங்கள்ல அங்கங்கே இருக்குது. ஓகே, போஸ்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது அதுக்கு டைரக்ட் ஜெனரல் லெஃப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த உபேந்திர திவேதி அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா இந்திய ஆர்மியுடைய ஹெட்டு தான், இராணுவத்தினுடைய ஹெட்டு உபேந்திர திவாஸ். இந்தியாவுடைய கடற்படை நேவியுடைய ஹெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் திரிபாதி. இந்தியாவுடைய விமானப்படையினுடைய ஹெட்டு யார் அப்படின்னா இந்த அமர்பிரீத் சிங். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேர் பெரிய ஆட்கள். உபேந்திர திவேதி ஆர்மி, தினேஷ் திரிபாதி நேவி, அமர்பிரீத் சிங் வந்து நமக்கு விமானப்படை, விமானம், கடற்படை, இராணுவம். ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் போயிடலாம். எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 நோட்டிஃபைடில் எக்கனாமி பற்றி ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெப்போ விகிதம். ஓகேவா? ரெப்போ விகிதத்தை வந்து ஆர்பிஐ வந்து அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது ரெப்போ விகிதம்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போது நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்குவோமா, நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போது ஒரு வகையான வட்டி போடுவாங்க. அதே மாதிரி வந்து பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா ஆர்பிஐ போடுற ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட், ஓகே, ஒரு வகையான வட்டி தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது பேங்க் அது ரெப்போ விகிதம் வந்து குறைஞ்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும், நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐயும் கம்மியாகும். சப்போஸ் வந்து இவ கடன் வாங்குற ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரெப்போ ரேட் அதிகப்படுத்திட்டா நம்மளும் வந்து நம்மளோட இந்த ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனுடைய பெர்சன்டேஜ் எல்லாம் வட்டி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது வந்து பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட வாங்குற காசு, ரிசர்வ் பேங்க் கடன் வாங்கும்போது அவன் போடுற வட்டி தான் ரெப்போ ரேட்டு. ஓகேவா? இதில் வந்து ரிவர்ஸ் ரெப்போ விகிதம்னு ஒன்று உண்டு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அப்படியே மாற்றி ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்குவாங்க கடன், ஸோ அதுக்கு போகக்கூடிய வட்டி விகிதம். புரியுதா? ஸோ இதுதான் வட்டி, இதுதான் வந்து ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது. இது வந்து ஷார்ட்டர் பீரியடுக்கு, ஓகேவா, அதாவது லாங் டேர்ம்க்கு இல்லை, சும்மா கொஞ்ச நாளைக்கு ஒரு கைமாத்தா வாங்குறதுக்கு போடக்கூடிய வட்டி. ஓகேவா? இப்போ இந்த அதாவது இந்த ரெப்போ ரேட்டை வச்சு தான் நம்மளோட இஎம்ஐ பர்சன்டேஜ் எல்லாமே டிட்டர்மைன் ஆகும். நான் சொல்றது ஒரு இதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெப்போ ரேட்டை யார் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா பணவியல் கொள்கை குழுன்னு ஒன்று இருக்கு, மானிட்டரி பாலிசி கமிட்டி, இங்கிலீஷில் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பணவியல் கொள்கை குழு, பணவியல் கொள்கை குழு அப்படின்னு இருக்கு. இந்த பணவியல் கொள்கை குழுவில் மொத்தம் 6 பேர் இருப்பாங்க மக்களே, மொத்தம் 6 பேர். அதில் வந்து 3 பேர் ஆர்பிஐயில் உள்ளவங்க, 3 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ளவங்க. இதுக்கு ஹெட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா ஹெட்டு வந்து ஆர்பிஐடைய கவர்னர் தான் ஹெட்டாக இருப்பார். இவங்க தான் இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது எல்லாமே வந்து எவ்வளோ இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஹெட் வந்து ஆர்பிஐ கவர்னர். ஓகேவா?
ஸோ இப்போ ரெப்போ ரேட்டை வந்து 5.5% அப்படியே சேஞ்ச் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ முடிவு எடுத்திருக்காங்க 5.5% இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் ஆர்பிஐ பற்றின நியூஸ். ஓகேவா? டன். ஸோ நம்ம ஆர்பிஐ பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆர்பிஐ அப்படிங்கிறது April 1, 1935 ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான சட்டம் வந்து ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934 கொண்டு வரப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து முதல்ல கொல்கத்தாவில் இருந்து 1937 வந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. இது வந்து எப்போ தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு January 1, 1949 1949 வந்து இது நேஷனலைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஆர்பிஐ பற்றினது. ஆர்பிஐ பற்றி அவங்க கேட்குற ஸ்டாட்டிக்கான கொஸ்டின். இப்போ ஆர்பிஐடைய கவர்னர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இப்போ கூட ஒரு 2-3 நாள் முன்னாடி இந்த ஆர்பிஐ பற்றி பார்த்தோம். ஆர்பிஐக்கு டெப்யூட்டி கவர்னர் இந்த சிரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிற டெப்யூட்டி கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டாட்டிக் விஷயங்களும் பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது கை இல்லைன்னா என்ன, நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஷீட்டல் தேவி. ஓகேவா? ஸோ ஷீட்டல் தேவி வந்து இந்தியாவுடைய பேரா ஆர்ச்சரி பிளேயர். ஸோ என்ன ஜெயிச்சிருக்காங்க, என்ன விஷயங்கள் பார்க்கலாம். வேர் வாஸ் த வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உலக பேரா வில்வித்தை போட்டி. பேரா அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது அப்படின்னு அர்த்தம். இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா குவாங்ஜூ அப்படிங்கிற இடம். இந்த குவாங்ஜூ அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா தென்கொரியாவில் இருக்குது. இந்த போட்டியில் வந்து முதலிடம் பிடிச்சது வந்து யார் அப்படின்னா சைனா. இந்தியா வந்து ரெண்டாவது இடம் வந்து இந்தியா. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து மொத்தம் 5 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? 5 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 2 கோல்டு. அந்த 2 கோல்டு தான் நம்ம முக்கியம். கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து டோமன் குமார் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேவா? டோமன் குமார். இன்னொன்று வந்து ஷீட்டல் தேவி. ஓகேவா? இவங்க 2 பேரும் தான் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்டால் பேரா ஆர்ச்சரி. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், சர்வதேச அகிம்சை தினம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா October 2. அதாவது காந்தி ஜெயந்தியும் October 2. காந்தியுடைய பிறந்த தினத்தை, மகாத்மா காந்தியோடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஐநா சபையில் வந்து 15 ஜூன் 2007 ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து காந்தி அவருடைய பிறந்த தினத்தை வந்து நம்ம அகிம்சை தினம், நான் வயலன்ஸ் டேயாக கொண்டாடலாம் அப்படின்னு. அப்போ காந்தியுடைய பிறந்த நாள் அதே மாதிரி இந்த நாளில் தான் முடிவு பண்ணுறாங்க 2007 15 ஜூனில். ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு காந்திஜி அவர்களுடைய பிறந்தநாள் மட்டும் இல்லை, லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. அதே மாதிரி காமராஜர் அவர்களுடைய இறந்த தினமும் கூட இன்னைக்கு. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி அப்படிங்கிறது அதுவும் October 2 தான். லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவுடைய செகண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. இவருடைய முக்கியமான ஒரு ஸ்லோகன், ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிறது. ஜவான் அப்படின்னா யாரு? ஜவான் அப்படின்னா வந்து சோல்ஜர், கிசான் அப்படின்னு விவசாயி. ஓகேவா? டன். ஸோ ஜெய் ஜவான் ஜெய் கிசான் யாருடைய ஸ்லோகன் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. இவருடைய கதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இவருடைய இறப்பு எல்லாமே மர்மமாகவே உள்ள ஒரு விஷயம். அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது நம்மளுடைய Group 4 டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம், ஸ்டார் பேட்ச் அப்படின்னு. Group 4 2026 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக October 10 நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. October 10 மொத்தம் 50 டெஸ்ட்டு, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தான். பொறுமையாக நீட் அண்ட் ஸ்லோ ஸ்டடியாக படிக்க போகிறோம். இதில் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்கூல் புக்கும் கவர் பண்ணுவோம், தனியாக சிலபஸ் வைஸும் கவர் பண்ணுவோம். இது போக உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸு, பாலிசி நோட், இது எல்லா டெஸ்ட்டுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். டெஸ்ட்டு வந்து கூகுள் ஃபார்ம் மெத்தடில் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் கீ பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே தெரியும் அதே நம்பர் 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். Group 4 டெஸ்ட் பேட்ச் October 10 ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பேட்ச்சு
ஐ மீன் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பேட்ச் இது 2026 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பைலிங்குவல் கொஸ்டின் தான், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம லான்ச் பண்ணுறோம். இதுவும் நம்ம அக்டோபர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 30 டெஸ்ட்டு. இதில் நம்ம எப்படின்னா இப்போ நமக்கு 5 யூனிட் இருக்கும். ஓகேவா? ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் 5 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 4 தனித்தனி டெஸ்ட்டு, அது போக 5வது டெஸ்ட் வந்து அந்த 4த்தையும் சேர்த்த மாதிரியான டெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட் வைப்போம், சேர்த்து வைப்போம். இந்த மாதிரி ஓவராலாக சேர்த்து 30 டெஸ்ட் உங்களுக்கு கவர் ஆகிடும். இதில் இந்த பேட்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ண இதனுடைய ஃபீஸ் வந்து 5999 அப்படிங்கிறது. இந்த அதே நம்பர் தான், ஆல்ரெடி கொடுத்த நம்பர் தான், 7604905977. இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். அக்டோபர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய லாஸ்ட் டைம் குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் வந்து கிளியர் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் கிட்ட கிளியர் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ரிசல்ட் ப்ரூஃபு இது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவிலையும் போட்டிருப்போம். இது வந்து அவங்களுடைய அந்த சொன்ன ரேங்க் 86 இருக்கட்டும், ரேங்க் 18 இருக்கட்டும், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இஓ டவுன் பஞ்சாயத்து, இந்த மாதிரி நிறைய. இது வந்து 2Aல மட்டும் சொல்கிறேன். இதை தாண்டி நமக்கு குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1ல கிளியர் பண்ணுவாங்களும் நம்மளுடைய பேட்ச்ல உள்ளவங்க இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் ப்ரூஃப்ஸும் இருக்குது. அதனால் நம்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தினம் ஒரு திட்டம் பார்த்தீங்க, டெய்லி ஒரு ஸ்கீம் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு 15 ஜூலை 2025. இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சிதம்பரம்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ சிதம்பரம்ல ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து சிம்பிளா என்ன அப்படின்னா ஒரு மக்கள் குறை தீர்ப்புக்கான ஒரு திட்டம். ஓகேவா? அதாவது வந்து கேம்ப், முகாம் மாதிரி போடுவாங்க. அந்த முகாம் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான நோக்கம் வந்து இந்த இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள், அதாவது 45 டேஸில் வந்து இப்போ வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து 45 நாட்களில், ஓகேவா, 45 நாட்களில் வந்து அதை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நகர்ப்புறமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 13 டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 43 சேவைகளை பெறலாம். அதே மாதிரி இந்த ரூரல் கிராமப்புறமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 15 டிபார்ட்மெண்ட்டுடைய 46 சேவைகளை பெறலாம். இதுதான் வந்து நமக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். இதை தாண்டி எக்ஸாமில் கேள்வி வராது, ஐ மீன் பாயிண்ட்ஸ் வராது. இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். அடுத்தது கமெண்ட் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி, சதி உடன்கட்டை ஏறுதல் எப்போ அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1829. இன்னைக்கான கேள்வி நம்ம நேற்று கூட இந்த கொஸ்டின் பார்த்தோம், நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி டெய்லி வந்து 7 மணிக்கு, நைட் 7 மணிக்கு பாலிட்டி கிளாஸ் நடக்குது. நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ரெகுலராக லைவ் வாங்க, 7 மணிக்கு வாங்க. ஓகேவா? இல்லை அபாலிஷன் ஆஃப் அன்டச், தீண்டாமை ஒழிப்பு, கல்விசார பட்டங்கள் ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் டைட்டில், அடல்ட் சர்ஃப், வயது வந்தோர் வாக்குரிமை, டிபிஎஸ்பி அரசு கொள்கை வழிகாட்டு, மின் சைடில் வந்து 326, 39, 17, 18 என்ன அப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்ஸு, பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குவிஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், எக்ஸாம்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா நம்ம பிரதமருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17 அன்னைக்கு சூரஜ்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உள்ள 75 கிராம பஞ்சாயத்துகள் வந்து குழந்தை திருமணம் இல்லாத கிராம பஞ்சாயத்துகளாக வந்து அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? ஏன் 75 அப்படின்னா அவருடைய வயசு 75. அதனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வயலண்ட் கிரைம், வன்முறை குற்றங்கள் எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா மணிப்பூரில். அதுக்கடுத்து பத்துகாமா ஃபெஸ்டிவல் வந்து தெலுங்கானா. அடுத்த கேள்வி குளோபல் டூரிசம் அவார்டு வந்து நமக்கு ஆந்திரா. அடுத்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்சிசி வீரேந்திர வாட்ஸு. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5.5. நெக்ஸ்ட் இந்த பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடைபெற்றதுன்னா சவுத் கொரியாவில். நான் வயலன்ஸ் டே, அகிம்சை தினம் அக்டோபர் 2, லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி நமக்கு
அக்டோபர் 2. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.